எப்பா ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா என்னமோ என் பிள்ளைகளுக்கே கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு டயர்டு. அப்பா ரொட்டீன் லைஃப்க்கு வந்தாச்சு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏம்மா என் வீட்டுக்கு வந்தப்போ தான் எனக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குது. எப்பா இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இனிமேல் வேறு எங்கேயும் போய் ஸ்டே பண்ணக்கூடாதுப்பா. சரி, நான் வளர்ந்த ஊர் தான், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இருந்த ஊர் தான். ஆனால் இப்போ என்னால் இருக்க முடியலையே. அபி இங்கே வா. என்னம்மா இங்க வாண்ணே. ஏய் கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா? இங்க வா. என்னம்மா சொல்லு. எடி பேக்ல இருந்து அந்த அழுக்கு துணியெல்லாம் 2 பேரும் எடுத்து வெளியே வைங்கம்மா, அப்புறம் ஸ்மெல் வரும். அம்மா நாளைக்கு போல துவைச்சுக்கிறேன். ஏம்மா போ அவன்கிட்ட சொல்லு. இங்க பாரு, நீ தானே அக்கா பெரிய பிள்ளை, நீ சொன்னதை செய்யி. உன்னைய பார்த்து அவன் செய்வான். ஆமா என்ன நோமா நீ முன்னாடி வா. எடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு மூஞ்சியை தூக்கி இப்படி வச்சிருக்க? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, போதுமா? இங்கே பாரு, இந்த வயசுலயே உனக்கு இவ்வளோ கோவம் வருதோ? இப்போ எதுக்கு கத்துற? நான் இதே தானே கேட்கேன். ஊர்லேருந்து இப்போ தானே வந்தோம், எதுக்கு இப்படி இருக்க? ஏம்மா நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடுமா. அமைதியாக பேசு. அமைதியாகவே பேசுகிறேன், சொல்லு. என்ன எதுக்கு கூப்பிட்ட? எந்த துணியை இப்போ எடுத்து வைக்கணும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நான் சொன்னாப்ல. சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் வேண்டாம், நீ திட்டுவ. சொல்லுங்கிறல்ல, என்ன என்ன பிரச்சனை உனக்கு? மாமா தான் நம்மளை அங்கே இருக்க சொன்னாங்கல்ல, நாளைக்கு ஏதோ கோயிலுக்கு போவோன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் நீ வந்துட்ட. இடி கல்யாணத்துக்கு போனோம், கல்யாணத்தை அட்டன் பண்ணியாச்சு, மறுநாள் இருந்தாச்சு. அவன் கோயிலுக்கு போவோன்னு எல்லாத்தையும் இருக்க சொல்கிறான். உனக்கு என்ன பாப்பா, பரீட்சை பக்கத்தில் வருது, படிக்கணும்னு அந்த அக்கறையெல்லாம் இல்லையா? போதுமா? இதுக்கு தான் நான் சொன்னேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு. ஐயோ அபி, அதெல்லாம் பரீட்சை முடிஞ்ச பேர் பார்த்துக்கலாம். ஏம்மா கோயிலுக்கு எல்லாரு கூடயும் போயிருக்கலாம்லம்மா. இடி உங்கள் அப்பா நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க, உனக்கு உங்கள் அப்பா கூட ஒரு நாளாவது இருக்கணும்னு ஆசை இல்லையா? ஆசை தான், அப்பாவையும் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. இடி அப்பா அங்கே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? கோயில் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க லோக்கலில் உள்ளவங்க போகட்டும், நம்ம வீட்டுக்கு வர வேண்டாமா பாப்பா? ஏம்மா எப்பயாவது அம்மா எல்லாரையும் பார்க்கும், அப்போ நம்ம இருந்துருக்கலாம்லம்மா. எனக்கு ஆசையாக இருந்தது தெரியுமா, அங்கே இருக்கணும், அக்கா கூடலாம் விளையாடணும்னு. சரிம்மா, உனக்கு சொன்னால் புரியாது. சரி போ, கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் தூங்குன்னு சொல்லு. இடி 2 நாளாக ஒரே ஆட்டம். தூங்காமல் செய்யாமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடும். பரீட்சை வேறு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை நாளையிலேருந்து எப்படியும் ஸ்கூலில் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். போய் தூங்குன்னு அவ்வளோ பெரிய தப்பா? போய் வீட்டில் வேலை பாருன்னு சொல்லியிருக்கணும்னு தூங்குன்னு சொன்னதுனால தானே உனக்கு வருது கோவம். போதும்ப்பா, எனக்கு கோவமே வரல, போதுமா? நீ சொன்ன மாதிரி நான் போய் தூங்குறேன். அம்மா இது என்னம்மா இந்த வரத்து வருது? என்னமோ இவன் எனக்கு அம்மா மாதிரி என்கிட்ட கத்திட்டு போகிறா. சரி, இந்த பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவன் வீட்டுக்கு இருங்க கோயிலுக்கு போகலாங்கிறான். எங்கே தங்குவாங்களாம்? அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா, அவன் பொண்டாட்டி, ரம்யா வீட்டுக்காரு, ரம்யா அம்மா, இவங்க இருக்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். ஆனால் வீடு வீடாக பெட்டிகளை தூக்கிட்டு என் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது படுக்க இடம் கொடுங்கன்னா போய் கேட்க முடியும்? அதுவும் இல்லாமல் இவங்க வேறு ஊருக்கு கிளம்புறாங்க. அவன் சொல்லுவான் நினச்சி கோயிலுக்கெலாம் இன்னொரு தடவை போய்க்கிடலாம். இந்த பிள்ளைக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குதே. சரி, சின்ன பிள்ளை தானே, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா இப்படி தான் சொன்னான், நம்மளுக்கிட்ட புரிஞ்சுதா? அப்போ ஜாலியாக இருக்கணும், எல்லாரும் கூடயும் சேர்ந்துருக்கணும் தான் தோணுச்சு. அது மாதிரி அதுவும் சின்ன பிள்ளை தானே, பார்த்துக்கலாம். சரி, ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எப்பா இந்த கல்யாணத்துக்கு மொய் செஞ்சது தவிர எவ்வளோ செலவழிச்சிருக்கோம். முகூர்த்தப்பட்டு, அப்புறம் அந்த பச்சை கலர் சேலைக்கு சட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டியே, ஏகப்பட்ட செலவு. சட்டை துணி எடுத்து ஒவ்வொரு சட்டையும் தைக்க 450 ரூபா, நல்ல செலவு. அப்புறம் அலையிறேன்னு சொல்லிட்டு புக்கு எடுக்கவே இல்லை. பரீட்சை வேறு இந்த தடவை டிசம்பர்லன்னு இருக்காங்க, டிஎன்பிசி. கடவுளே, கண்டிப்பாக எப்படியாவது படிக்கணும்ப்பா. இனி வர காலத்துல 2 பேருக்கும் வேலைக்கு போனால் தான் கொஞ்சம் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க முடியும். எப்படியோ அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால எப்படியோ ஒரு வீடையாவது வாங்கியாச்சு. என் பங்குக்கு கொஞ்சம் படித்து ஒரு வேலைக்கு போயாச்சுன்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நகை சேர்க்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உரம் வச்சாதான் அடுத்து நாளைய காலகட்டத்தில் எங்களை மாதிரி அதிக கஷ்டப்படாது. அதனால் இன்னும் கொஞ்சம் ரெகுலராக புக் எடுத்து படிக்கணும் சக்தி. படிப்பு தான். ஒரு வேலை இருந்தால் பிறந்த வீடோ புகுந்த வீடோ மரியாதையே வேறு. அதனால் எப்படியாவது படித்து வேலையை வாங்குகிறோம். சக்தி, ஏய் சக்தி, சக்தி, இது என்ன சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்க? ஏன் சோஃபால படுத்து தூங்கக்கூடாதா? படுக்கிறப்ப இருந்தா உள்ள போய் படுக்க வேண்டியதானே, சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கியா? அதான் கேட்டேன். முடிச்சுக்கிட்டு தான் படுத்துருந்தேன், உடம்பு வலிக்குன்னு. எப்படி தூங்கினே தெரில, தூங்கிட்டேன். சரி, என்ன நேற்று பலகார பத்திலாம் நல்லபடியா முடிஞ்சதா?
ஆ அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் அத்தை மாதிரிலாம் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்லலையே. இல்ல, நான் ஏன் வரலன்னு எதுவும் கேட்கலையா? கல்யாணத்துக்கே நீங்கள் வரலையா அங்கனக்குள்ளே இருந்துக்கிட்டு? நான் சொல்லிட்டேன், நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு. நான் வரணும் தான் நினைச்சேன், நீ தானே வேண்டான்ட்ட. ஆமாம், கல்யாணத்துக்கே நீங்கள் வரல. கேட்டால் நான் வரலன்னா உன் தம்பி நான் தாலி கட்ட மாட்டானா நீங்கள்? இங்கே நீங்கள் வரலன்னா என்ன பலகார பண்ணி மட்டும் நடக்காதா என்ன? இல்லையா, அதையே எத்தனை தடவை சொல்லுவ? ஏங்க உங்களுக்கு அது மனசு உறுத்தவே இல்லையாங்க? நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா தோணலையா? இடி, அதுக்கு என்ன செய்ய, அதான் முடிஞ்சிருச்சுல, விட. இப்படி பேசாதீங்கங்க. இது மாதிரி ஒரு மருமக சொல்ல முடியுமா? இது என்ன பழக்கம்? நைட்டெல்லாம் தேவையில்லாமல் முழிச்சிருந்து ஆளுங்க கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு காலையில் முகூர்த்த நேரம் நீங்கள் வீட்டுக்கு தூங்கிட்டீங்க. எழுப்ப எந்திரிக்கவும் இல்லை. கேஷுவலாக நான் வராட்டி என்ன உன் தம்பி தாலி கட்ட மாட்டானான்னு கேட்கீங்க. இது என் தம்பினே சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் எதுக்கு போகிறோம்? நம்ம கல்யாணத்தை அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து நிற்காதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம். தயவுசெய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணியாச்சு. இந்த தப்பு இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. சரி, இதை பத்தி ஜோதியத்தை யாருமே ஒன்றும் பேசலையா? இப்போ உள்ள நிலைமைக்கு யாரும் என்கிட்ட வந்து எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க இதை எடுத்தா அப்புறம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்களும் ஒன்றும் ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கல, அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் பண்ணதே நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க மேலே நானே பயங்கர கோவத்தில் தான் இருக்கேன். சரி, இருந்தாலும் ஒரு கல்யாண வீடு. எங்கள் ஜோதி சித்தியும் எங்கள் விசித்ரா சித்தியும் இப்படி தான். எந்த கல்யாணம் போனாலும் ஏதாவது ஆவலாதி சொல்லி அந்த கல்யாண வீட்டில் அழுது 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு தான் வருவாங்க. இல்லைனா கத்தி சண்டை போட்டு அந்த மாதிரி தான் கிளம்பி வருவாங்க. அவங்கள மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் நான் ஒன்றுமே வாயவே திறக்கல. அது மாதிரி அவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நாளைக்கு ஏதாவது என்னை நோண்டினாங்கன்னா நான் அப்போ கேட்பேன். இப்போ வரைக்கும் நான் வரும்போது வரைக்கும் நீட்டாக எவ்வளவு தன்மையாக நடந்துக்க முடியுமோ அப்படி தான் இருந்துட்டு வந்திருக்கேன். சரி, நீங்கள் எப்போ ஊர் கிளம்பணும்? நாளைக்கு நைட்டு கிளம்ப வேண்டியதான். என் தம்பி டிக்கெட் போட்டான். எங்க ஆச்சிக்கு வேற உடம்பு சரியில்லையாம். ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு, உடம்பு சரியில்லை. வயசு 92 ஆயிடுச்சு. அவளா பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ ஒரு 2 வருஷமா முடியல. எங்க மாமா வீட்டுல இருக்கா. அவளுக்கு தனியா ராஜாங்கம் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் பேச்சு வாங்குறது அவளுக்கு முடியல. வயசும் ஆயிடுச்சுல. இப்ப 4 நாளா பெருசா சாப்பிடலன்னு என் தம்பி சொன்னான். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன செய்ய, வயசாயிருச்சு என்ன செய்ய. என்ன உன் தம்பி என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லுவான்? நாளைக்கு ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், எல்லாரும் இருங்கண்ணா. அப்படியா? இப்படி வேன் பிடிச்சா? ஆமாம், லோக்கலில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான். எப்படியும் ஒரு 20-25 பேர்னா வேன் பிடிச்சி தானே போக முடியும். அப்படியா? ஆமாம், நான் தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கு, பரிச்சை நரங்குதுன்ட்டு கிளம்பிட்டேன். ஏன் இருந்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் என் வாயை பிடுங்குறீங்களா? நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அப்போ நான் முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. அப்போ சும்மா இருந்துருவீங்களோ? அது சொல்லுவேன். எனக்கும் அதுவும் இல்லாமல் இஷ்டம் இல்லை. கல்யாணத்துக்கு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். கல்யாணத்துக்கு அளவாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயாச்சு, கிளம்பியாச்சு. எல்லாருமே கிளம்பியாச்சு. தேவி, அவள் பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. இது அங்கே லோக்கலில் உள்ளவங்களா போவாங்க. ஸ்கூலுக்கு போக நம்ம பிள்ளைங்க, அதுக்கு நாளையிலேருந்து ரிவிஷன் ஆரம்பிக்குது. உங்கள் மகளுக்கு இதில் என் மேலே வருத்தம் வேற. அவள் இருந்து நாளைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்லம்மா அப்படின்னு கேட்குது. சரி, சின்ன பிள்ளை தானே, அது எங்கேயாவது போகணும், எல்லாரும் கூடயும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கும். லீவ் விடட்டும், பார்ப்போம். நானும் போயிட்டு அதுக்கு லீவ் விடும்போது லீவ் கேட்டு வரேன், எங்கேயாவது கூட்டு போவோம். ஆ சரிங்க. பிள்ளைங்க என்ன உள்ள தூங்குதா? சரி, நானும் அது கூட கொஞ்ச நேரம் போய் படுத்திருக்கேன். நீ நைட்டு ஒரு 8 மணிக்கு நீ எழுப்பி விட்றியா? ஏங்க, மாவு இல்லையே, பேசாமல் நைட்டு மாவு வாங்கி இட்லியை வச்சிருவா, தோசை விடவா? வேண்டாம், அலுப்புல தானே வந்திருப்ப. நைட்டு என்ன வேணும்னு சொல்லு, இட்லியா சப்பாத்தியா இல்லை என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க, நல்லதாக போச்சு. நானே எப்போ அலுப்பாக இருக்கேன்னு நினச்சேன். சரி, அப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, சரியா? சரி, சோஃபால படுக்காத, உடம்பு சூடு பிடிச்சிக்கிற போது. ஆ சரிங்க. சரி, அப்ப நான் போய் பிள்ளைய கூட படுக்கேன். ம். என்ன ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? ஆ அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. என்ன உன் மாப்பிள்ளை அன்னைக்கே வந்துட்டாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. என்ன பெரிய கதை? என்ன பெரிய கதை? பெரிய கதை அவ்வளோதான். எனக்கு இப்போ அதை நினைக்கவே எரிச்சலாக இருக்குது. அதை பற்றி பேசாதீங்க. ஏய், என்ன எதுவும் பிரச்சனையா? அதுக்கு தானே கேட்குறேன். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா தாயே. என்ன பிரச்சனை வந்துடும்? என்ன எப்பயும் போல தான் பார்ஷியாலிட்டி. என்ன அவங்க சித்தி என்ன பண்ணா? என்ன பண்ணுவா? அதான் கேட்க, என்ன பண்ணா? எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியுமே. அவள் அப்படி ஆளு தானே. அதானே இப்போ நம்ம ஆட்களை பார்த்தா கோவமாக வருது. அப்படி என்னதான் பண்ணி தொலைஞ்சாங்க? ஏ அப்பா, என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ சொல்லும் போதே எனக்கு கோவம் வருது. நான் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அதை நினைக்கும் போதே கோவம் வருது. ஏன், என்ன செஞ்சா? எப்பா, இப்போ தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன்.
நீ வேற என்ன என்னன்னு கேட்குறியே. ஒன்றும் இல்லைம்மா தாயி, என் வீட்டுக்காருக்கு ரூம் இல்லை. ஏன் ஏன்னா எங்களுக்கு தனியாக ரூம் கொடுக்கல. எல்லாரும் அங்கே வந்தாங்க. கடைசியில் அண்ணியும் அண்ணியோட அக்கா வந்து அங்கே நைட்டு படுத்து தூங்கினாங்க. நான் பிள்ளைங்க எல்லாம் வெளியே படுத்து தூங்கினோம். சரி, என் வீட்டுக்காரு நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டு காலையில் தூங்க இடம் இல்லாமல் ஒரு 9 மணிக்கு எல்லாரும் வெளியே கிளம்பி போனதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிட்டு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணல. என்னது, கல்யாணத்தை அட்டன் பண்ணலையா? ஆமாம், தூங்கிட்டாங்க. எழுப்ப எந்திக்கவே இல்லை. அவங்க அப்பா நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தோம். அவங்களால கண்ணையே முழிக்க முடியல. 2 நாள் ஏதோ டியூட்டி பார்த்துட்டு வந்தாங்க போல். அன்னைக்கு நைட்டும் படுக்க இடம் இல்லாதனால காலையில் அண்ணன் மாமா எல்லாரும் படுத்துருந்தாங்க. அவங்க குளித்து கிளம்பி போன பிறகு அந்த ரூமில் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து எழுந்துச்சு வாங்கங்கன்னு சொன்னேன். அவங்க என்னென்னா படுத்தவங்க எந்திக்கவே இல்லை. அப்புறம் நான் தான் சத்தம் போட்டு சண்டை போட்டு ஒரு 11:30 போல் இப்போ ஒழுங்காக நீங்கள் எந்திரிச்சு வரலைன்னா நான் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணையே முழிக்க முடியாமல் இருந்தவங்க எந்திரிச்சு குளித்து கிளம்பி வந்தாங்க. ஆமாம், உங்கள் சித்திக்காரி பெரிய இவ மாதிரி அம்மாவையே, எக்கா நான் உனக்கு ரூம் போட்டிருக்கேங்க்கா, நீ இங்கே வந்திருக்கா, நான் கார் அனுப்பி விட்றேங்க்கா அப்படி இப்படின்னா ஏன் அப்போ அம்மாவுக்குள்ளே ரூமை கொடுத்துருக்க வேண்டியதானே? நீ வேற. ஆமாம், அம்மாவுக்கு அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தா அம்மா நடுரோட்டை தான் கடந்திருக்கணும். ஏன் அப்போ அவங்க கூட வேலை பார்த்தவங்கள தவிர வேற யாருக்குமே ரூம் இல்லையா? இல்லை இல்லை, அதெல்லாம் இருந்தது. யாரா இருக்கு? ரம்யா அவள் வீட்டுக்காரு, அவங்க அத்தெல்லாம் எங்கே படுத்துருந்தாங்க? அவங்க வீட்டுக்கு 2 ரூமு. சரி, இவங்க கூப்பிட்டாங்க தானே கேரளாலேருந்து தேவிலாம் வந்திருந்தா, அப்போ அவளுக்கு ரூமு? அவளுக்கெல்லாம் கிடையாது. ஏன் அப்போ நீ தேவியெல்லாம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகல. ரம்யாவும் அவள் மாப்பிள்ளை அவங்க அத்தை மாமா மட்டும்தான் சித்தி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ரூமுன்னு. அவங்கள மாதிரி எங்களுக்கு 2 ரூம்லாம் கேட்கல. ஒரு ரூம் கொடுத்துருந்தாலும் போதும். நான் தேவி வித்யா எல்லாரும் ஷேர் பண்ணி இருந்திருப்போம். ஓ, அப்போ அவங்களுக்கு 2 ரூமா? ஆமாம், கொழுந்தனோட அண்ணன், அவங்க ஒய்ஃபோட அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல, அதனால் அவங்க வீட்டுக்கே 2 ரூமு. இந்த ஜோதி சித்தி இருக்காளே, ஜோதி சித்தி வாங்க வாங்கன்னு நல்லா கூப்பிடுவா. ஆனால் கூப்பிட்டுட்டு அவள் வேலையை காமிச்சிருவா. அவளை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியும் அவள் இப்பேற்பட்டவதான்னு. அவளுக்கு என்ன, 2மே மருமகன், அக்கா மருமகன் தான். அதென்ன ஒருத்தவங்கள ஒரு மாதிரி கவனிக்கிறது? உன் மாப்பிள்ளனா அவளுக்கு அவ்வளோ கேவலமா? ஏன் அந்த மனுஷனுக்கு ஏன் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்கலாம்ல? என்னமோ தாயே தெரியல. என்னமோ 34 ரூம் போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் யார் தான் ரூமில் இருந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. மாலாக்கா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் அப்போ அக்கா கூட வீட்டுக்கு கூப்பிடலையா? அவள் கூப்பிட்டா, அப்புறம் நாங்கள் தான் போகல. அப்புறம் அங்கேருந்து காலையில் குளித்து செஞ்சு கிளம்பி வர லேட் ஆயிடுச்சுன்னா, ஆமாம் கல்யாணத்துக்கு வந்தாங்க, அவங்க என்ன மண்டபத்துலேயே இருந்தாங்க, போயிட்டு கல்யாணத்துக்கு கூட வரலன்றுவாங்கல்ல, அதனால் சரி வரலக்கா இருக்கட்டும்ட்டோம். அது என்ன சித்திக்கு அவ்வளோ திமிரு? ஏன் இந்த மனுஷனுக்கு ஒரு ரூம் கொடுக்க முடியாதோ? அந்த மனுஷன் ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வரணும். அது 2 நாள் இந்த கல்யாணத்துக்காக தானே லீவ் போகிறதுக்காக தானே 2 நாள் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவெல்லாம் ரொம்ப திமிர் பிடிச்சவா. ஏப்பா விடு, நானே 2 நாள் அந்த மன உளைச்சலில் இருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கேன். நீ வேற அதுக்குள்ளேயும் நீ இப்படி என்னத்தையாவது கத்துவேன் தான் வீட்டுக்கு வராமல் மாடிக்கு வானேன். ஆமாம், மனசு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. அந்த மனுஷன் மெனக்கட்டு ஓடி வந்திருக்காங்கல்ல. ஏன் இவளுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரூம் கொடுக்குறதுக்கு என்ன? 34 ரூமில் ஒரு ரூம் கூட அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி படுத்திருந்தது? மாலாக்கா அவள் வீட்டில் இருந்து போர்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா, அதனால் மண்டபத்தில் விரித்து படுத்திருந்தோம். அப்படியா? வேற யார் படுத்திருந்தா? ஜோதி சித்தி, அந்த சித்தப்பா, கணபதி அவங்க எல்லாருமே ரூம் இல்லாமல் வெளியே தான் படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு எதுக்கு ரூம் இல்லை? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இவங்க ரூமே அலாட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. கடைசியில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நைட்டு சண்டை போட்டிருக்காங்க. என்னங்க எங்களுக்கு ஒரு ரூம் கூட இல்லை, நாங்கள் எங்கே ஒரு குளிக்க செய்ய ட்ரெஸ் மாற்றினாலும் எங்களுக்கு ஒரு ரூமாவது வேண்டாமான்னு கேட்டதுக்கப்புறம் மணமேடையில் இருக்கும்ல பொண்ணோட ரூமு மாப்பிள்ளையோட ரூமு, அது 2மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வெளியே தான் படுத்திருந்தாங்க நைட்டு. அதுவும் இல்லாமல் கண்ணாடி வேற உடஞ்சி சித்தி கையில் குத்திருச்சு. பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. 4 ரூம் போட்டதில் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ரூம் தரல. அப்படி யார் தான் இருந்திருக்கா? ரம்யா வீட்டுக்கு 2, அப்புறம் மித்ததெல்லாம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க தானா? தெரியல, அப்படியும் தெரியல. அப்படி பார்த்தா இந்த சித்திமாரு வாசனை சித்தி அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கம்மா? அந்த அத்தைமாரு அவங்கெல்லாம் எங்கே போய் தூங்குனாங்கன்னு தெரில. எனக்கு சரியாக விவரம் ஒன்றும் தெரியல. எனக்கு வேறு செல்லு தொலைஞ்சு போச்சா, நான் நைட்டு ஃபுல்லாக அந்த டென்ஷன்லேயே இருந்தேன். ஆனால் காலையில் என் வீட்டுக்கார் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. காலையில் இவங்க முகூர்த்தத்துக்கு வரலங்கவோ அந்த டென்ஷனு அப்படியே மண்டையில் டென்ஷன் தான். கல்யாணத்தை ஒரு என்ஜாய் பண்ணவே முடியல. அதனால தான் கல்யாணம் முடிஞ்சவொடனே எப்பா சாமி நீங்கள் ஊரை பார்த்து கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். நல்ல வேலை அதையாவது செஞ்சியே, இல்லாட்டி அன்னைக்கு நைட்டும் தூங்க இடம் இல்லாமல் அந்த மனுஷன் பேக்கை தூக்கிட்டு ரோடாக தான் அலையணும். ஆமாம் தாயி, இப்போ நான் தேவி நாங்களும் அங்கே போய் வித்யா வீட்டில் போய் படுத்துக்கிட்டோம். இதே தான் அவங்களும் இருந்திருந்தா அந்த சின்ன வீட்டில் நான் போய் எங்கே படுக்க வைப்பேன்? சரி, அப்போ உன் தங்கச்சி பெரிய தங்கச்சி ரம்யா எங்கே படுத்திருந்தா? அவங்களுக்கு அந்த வீட்டு பக்கத்தில் உள்ள மண்டபத்திலேயே ஒரு ரூம் போட்டிருந்தாங்க. ஓ, அவங்களுக்கு அப்போ 2 நாளைக்கு 2 ரூமு அப்படியா? ஆமாம்மா, அது அவங்க பாடு.
எப்பா எனக்கு இதை பற்றி பேசவே பிடிக்கல, தயவுசெய்து இனிமேல் அதை பற்றி பேச வேணாம். எனக்கு எரிச்சலாக இருக்குது, விடு. இருக்கட்டும், எல்லாரையும் நான் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன், சும்மா விட மாட்டேன். ஏன் போய் சண்டை போட போறியா? சண்டை போடுறதெல்லாம் முட்டாள்கள் செயல். இவங்க முன்னாடிலாம் முன்னேறி நல்லா ஜம்முன்னு இருக்கணும். பணம் தானே இவங்களுக்கு முக்கியம். பணம் இருக்கிறவங்கன்னா ஒரு மாதிரி, பணம் இல்லாதவங்கன்னா ஒரு மாதிரி. இப்போ யார்கிட்ட பணம் இருக்குது, யார்கிட்ட பணம் இல்லை? ஆமாம், விசித்ரா சித்தி அங்கே கொண்டு போய் நல்ல ரூபாயை கொடுப்பான்னு சொல்லிட்டு தானே இவள் வாயை பழந்துக்கிட்டு அவங்க வீட்டாளுகளையா விழுந்து விழுந்து கவனிக்கா. நம்ம என்ன அவங்க அளவுக்கா கொடுக்கோம்? இந்த பாரு, பணத்தை வச்சு எடை போடுறவங்கள நம்ம வந்து கணக்கிலே வைக்கக்கூடாது. சரி, அது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, நீயும் அம்மாவும் வர முடியல, நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். எப்பா இதோட விடுங்கப்பா. எனக்கு எப்படா நார்மல் ரொட்டீன் லைஃப் வரும்னு இருந்தது. இன்னையோட நான் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் நாளையிலேருந்து நான் புக் எடுத்து படிக்கணும்னு இருக்கேன். நல்லா படி சொல்லிட்டேன். நீ படித்து வேலையை வாங்கி தான் இவங்க மூஞ்சிலெலாம் கறியை பூசணும். என்ன வரத்து வராளுங்க, கறியை பூசுறதுக்காக படித்து வேலையை வாங்குறேன்னா இல்லையோ, என் வாழ்க்கை தரத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனால் நான் கண்டிப்பாக படிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது சேர்த்து வைக்கணும்னா நான் படிக்கணும். நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அதுக்காகவாது நான் படித்து ஒரு வேலையை வாங்கணும். எப்பா நம்மளால் இன்னும் அந்த 500 1000 ரூபாய்க்கெல்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சரி, அப்போ ஒழுங்காக இதெல்லாம் நினச்சிக்கிட்டு படி. ஆமாம், நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.